இந்தாங்க. ஹலோ. வணக்கம் மேடம். ஐயோ மா, வலி தாங்க முடியலையே. என்னாலதான் அந்த மொட்டை தப்பிச்சு போயிட்டான்னு வெண்ணிலா நேத்துக்கு சொல்லிருப்பாளே. அதெல்லாம் விடுங்க. கால்ல அடி பலமா? அம்மா. மேடம், பெருசா அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு சுளுக்கு தான். அதுக்கு போய் பெருசா அந்த ஆளு உயிரே போன மாதிரி கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காரு. மேடம், நடக்க முடியல மேடம். காலை கீழே வச்சாலே வலியில உயிர் போகுது. பேச்சுலர் வேற, ஒண்டி கட்டையா, என்ன பண்ண போறேனே தெரியல மேடம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு யாரு கூட்டிட்டு போவாங்க, யாரு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க? அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நான் வெண்ணிலா கிட்ட சொல்றேன், வெண்ணிலா பாத்துப்பாங்க. அந்த வெளிநாட்டுக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும். இருக்கட்டும் மேடம். ஐயோ, வலி தாங்க முடியலையே, உயிர் போகுதே அம்மா. சரி சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அம்மா. வெண்ணிலா, பாவம் ரஞ்சித். கூட இருந்து பாத்துக்க ஆள் யாரும் இல்ல போல இருக்கு. நமக்காக வந்துதானே அவருக்கு இப்படியெல்லாம் ஆச்சு. அதனால நீங்க கொஞ்சம் அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருங்க. கொஞ்சம் அவரை பாத்துக்கோங்க வெண்ணிலா. ஐயோ மேடம், நீங்க இப்படி கேர் எடுத்துக்கிற அளவுக்கு அவ்வளவு வர்த்து கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க வெண்ணிலா. எனக்காக நீங்க பண்ணுங்களேன். ஓகே மேடம், உங்களுக்காக பண்றேன். வெண்ணிலா, இந்த முறை அந்த ஃபாரினரை தப்பிக்க விட்டுறவே கூடாது. ஏன்னா அவன் ஆஸ்திரேலியா போயிட்டா நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே? சரிங்க சார். அவனை தப்பிச்சு போக விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் சார். ஐயோ. சரி, வரேன் சார். okay. வரேன் மேடம். ஹஸ்பண்ட் சார், அவனை புடிச்சிடலாம்ல. ஏன்னா அவன் கிடைச்சாதான் நம்ம குழந்தை கிடைக்கும். கவலையே படாத மாதிரி, நம்ம குழந்தை கூடிய சீக்கிரமே கிடைச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு ஹஸ்பண்ட் சார். செல்ல குட்டி, கூடிய சீக்கிரம் உங்க கூட விளையாடுறதுக்கு தங்கச்சி பாப்பா வரப்போறாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஹஸ்பண்ட் சார் சந்தோஷமா சிரிக்கிறா பாருங்க. சிஸ்டர், சிஸ்டர், போச்சு சிஸ்டர், எல்லாமே போச்சு சிஸ்டர். சிஸ்டர், நான் போச்சுக்கிறேன். நீங்க என்ன டிராவல எதையும் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு சங்கரபாண்டி? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? ஆபத்து சிஸ்டர், வசமா நாம சிக்க போறோம். என்ன உளறல. என்ன ஆபத்து? யாரால ஆபத்து? எல்லாம் அந்த பிட் பாக்கெட் வெண்ணிலாவால தான் சிஸ்டர். என்ன சொல்ற சிஸ்டர்? நம்ம மொட்டை மார்க் ஆஸ்திரேலியா போற விஷயம் அந்த பிட் பாக்கெட் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சு போச்சு சிஸ்டர். அவ வந்து சூர்யா கிட்ட இவ்வளவு நேரமும் மார்க்க பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அவங்களுக்கு தெரியாம அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டுட்டு தான் வரேன் சிஸ்டர். நாளைக்கு சூர்யாவுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் மூலமா மார்க்கை ஏர்போர்ட்ல வச்சு வளைச்சு பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டர். மார்க் மட்டும் மாட்டினான்னு வைங்களேன், அவ்வளவுதான் சிஸ்டர். இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். நீங்க மாட்டிக்குவீங்க. மார்க் ஆஸ்திரேலியாவுக்கு போற விஷயம் அந்த வெண்ணிலாவுக்கு எப்படி தெரிஞ்சது? சிஸ்டர், மார்க் டிராவல் ஏஜென்சி ஆபீஸ்க்கு போயிருக்கான். இந்த பிட் பாக்கெட் வெண்ணிலாவோ அங்க வச்சு அவனை பார்த்திருக்கான். அவகிட்ட இருந்து மார்க் தப்பிச்சு ஓடிட்டான்னு பிட் பாக்கெட் வெண்ணிலா சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் காதால கேட்டேன் சிஸ்டர். சரி, நீ என் கூட வா. அடுத்த திட்டம் ரெடி போல இருக்குது. மார்க்கே, மார்க்கே, இவன் உடுற மூச்சுக்கு நுரையீரல வெளியே வந்துரும் போல இருக்குதே. பாத்தீங்களா சிஸ்டர்? அப்படியே புஷு புஷுன்னு ஸ்டீவிச்சின் மாதிரியே மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அந்த பிட் பாக்கெட் சொன்னது உண்மைதான் போல இருக்கு சிஸ்டர். மார்க், வெளியே போயிருந்தியா? எஸ் மேடம். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு போச்சு. எங்க போன? ஏஜென்சி ஆபீஸ் போயிருந்தேன்.
அங்கிருந்து தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். சுத்தம். அப்போ எங்களுக்கு தெரியாம நீ இங்க இருந்து வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கல்ல? சூழ்நிலைய புரிஞ்சுக்காம நீ எதுக்காக இப்படி நடந்துட்டு இருக்க மார்க்? அந்த வெண்ணிலா நாளைக்கு நீ ஆஸ்திரேலியாவுக்கு போற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சூர்யா கிட்ட அதை சொல்லிட்டான். சூர்யா ஏர்போர்ட்ல வச்சு உன்னை வளைச்சு பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். நாளைக்கு நீ ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டாம். No, no. நாளைக்கு விட்டா என் நாட்டுக்கு போக எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. போலீஸையும் வெண்ணிலாவையும் நான் பார்த்துக்கிறேன். You don't worry, madam. நீ ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம் மார்க். நான் சொல்றத நீ கேளு. நீயே போய் மாட்டிக்க வேண்டாம். மார்க் நீ மாட்டினா நாங்களும் சேர்த்து மாட்டுவோம் மார்க். போகாத மார்க். இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இரு. எங்களை மாட்டி விட்டு போயிடாத. Sorry. என்னால இனிமே இங்க இருக்க முடியாதா? நான் கேட்ட மாதிரி எனக்கு 10 கோடி கொடுத்துருங்க. நான் என் நாட்டுக்கு போயிடுவேன். பாருங்க பணத்துக்கு எப்படி அலையறான்னு. மார்க், நான் சொன்னபடி பணத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். ஆனா நாளைக்கு நீ ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டாம். பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க. மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மாட்டீங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு உனக்கு பணம் வந்து சேரும். நீ கிளம்பு. I'll be waiting. சிஸ்டர் மூஞ்சியே கொஞ்சம் தொக்கி போய் தான் இருக்குது. என்ன சிஸ்டர், வாழ வந்தா போயே ஆகணும்னு இப்படி அடம் பிடிக்கிறான். நீங்களும் காலையில 10 மணிக்கெல்லாம் 10 crores குடுக்கறேன்னு வேற சொல்றீங்க. எந்த காரணத்தை கொண்டும் இவன் நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் மாட்டிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, பணமும் நாம கொடுக்க கூடாது. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? சொல்றேன். ஸ்ட்ரெயிட்டா மேல் லோகத்துக்கு விசா தான். சிஸ்டர் சூப்பர், சிஸ்டர் சூப்பர், என் செல்ல சிஸ்டர். என்ன பிரைன். ஹே வெண்ணிலா, எனக்கு தெரியாமைய திட்டம் போடுற? விட மாட்டேன். இந்த தாரா உன்னை விட மாட்டா. ஓ, நீங்களே எல்லாம் வேலையை ஆரம்பிச்சாச்சா? யா, நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் நீங்க சொன்ன டீடைல்ஸ் அதுல இல்ல. ஓகே ஹஸ்பண்ட் சார். சார், நான் திரும்ப கூப்பிடுறேன். என்ன ஹஸ்பண்ட் சார், நீங்க இங்க வந்துட்டீங்க? இல்ல மாதிரி பாப்பா தூங்கிட்டு இருக்கா. இவனும் பொண்டாட்டி ரத்னா மாறிக்கிட்டு இருக்கிறான். என்ன ஃபாலோயர்ஸே வரல. சிஸ்டர் பாருங்க சிஸ்டர், அந்த பொறி உருண்டைய இருங்க, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஹாசினி, என்ன செல்போன் எடுத்துட்டு வர? ஏய் ஹாசினி, எல்லாரும் கூழ் காய்ச்சறதுக்காக காய்கறிகளை எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன போனை வச்சுட்டு ஓபி அடிச்சிட்டு இருக்கற? ஓபியும் அடிக்கல, பேபியும் அடிக்கல. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு எந்த கழுத வந்து சொல்லிச்சு எனக்கு வாசனை தெரியாதுன்னு? எவனோ சொல்லிட்டு போனதை நீ சொல்லிட்டு இருக்காத. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? எதுக்காக அம்மனுக்கு ஆடி மாசம் கூழ் காய்ச்சறோம்னு மாரிய பேச வச்சு வீடியோ எல்லாம் அழகா எடுத்து அதை என்னோட சேனல்ல அப்லோட் பண்ண போறேன். ஓ, உன்னுடைய பழைய தொழிலை ஸ்டார்ட் பண்ற மறுபடியும். உனக்கு ஃபாலோயர்ஸ் கம்மி, அதனால நீ மாரிய பேச வச்சு உன்னுடைய சேனலை டெவலப் பண்றதுக்கு பிளான் பண்ற. கரெக்ட் தானே? ஓ, வீடியோவை பார்த்தா தான் தலைதறிக்க ஓடுறானுல. ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் ஊத்தணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எதுக்காக ஊத்துறோம், அதோட கதை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஆசினி மாரிய பேச வச்சு வீடியோ எடுத்து போட்டா அது நல்லது தானே, எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. அப்படி சொல்லுங்க பெரியமா. அம்மாரி, நீ ரெடியா? அட
பேசு மாறி. எனக்கும் கூட எதுக்காக கரெக்டா ஆடி மாசம் கூழ் ஊத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க ஹஸ்பண்ட் சார். மாறி அங்கே உட்கார்ந்தால எடுக்க முடியாது. முதல்ல எழுந்து வா. ஃப்ரேம்ல உன்னை அழகா காட்டணும்ல. வா வா சீக்கிரம் வா. கொஞ்சம் தள்ளிக்கோ. இப்போ சரியா இருக்கா? நீ அப்படியே இரு, நான் மத்ததெல்லாம் கவர் பண்ணிக்கிறேன். டேய் பொண்டாட்டி தாசா, உன் பொண்டாட்டியோட கொட்டத்தை பாடுறா. கொன்னுடுவ உன்னை, ஓடி போயிடு. அடச்சே, சிஸ்டத்தை வேற பழக்கிறாளே. அடி பாவி. அப்படி கொஞ்சம் தள்ளிமா மாறி, தள்ளு. ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணனும். என்னோட இன்ட்ரோவை நான் அப்புறமா தனியா எடுத்துக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, ஓ இன்ட்ரோவை தனியா எடுத்துக்க. இன்னும் கொஞ்சம் லிப்ஸ்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு எல்லாரையும் பயமுறுத்தணும்ல. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சித்தப்பா. சரி மாறி, ஆடி மாசத்தை பத்தியும் ஏன் அம்மனுக்கு கூழ் ஊத்துறோங்கிறத பத்தியும் நீ கொஞ்சம் விளக்கம் சொல்லு மாறி. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்கள்ல அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்த பரமசிவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். அதனால்தான் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும். ஆடி மாசத்துல மட்டும் சிவன் சக்திக்குள்ள அடக்கமாயிறாரு. ஆடி மாசம் அம்மன் கோயில்ல எதுக்காக கூழ் ஊத்துறாங்கன்னா, தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமதக்னி முனிவரை வீரயார்சுனன் மகன்கள் பொறாமை காரணமா கொன்னுடுறாங்க. ஐயோ, இத கேள்விப்பட்ட முனிவரின் மனைவி ரேணுகா தேவி உயிரை விட முடிவு பண்ணி தீ மூட்டி அதுல இறங்கிடுறாங்க. அப்போ இந்திர பகவான் மழையா மாறி தீய அணைச்சிடுறாரு. தீ காயங்களால ரேணுகா தேவியோட உடம்புல கொப்பளங்கள் ஏற்பட்டு போயிருது. வெறும் உடம்ப மறைக்கிறதுக்கு வேப்பிலைகளை பறிச்சு அவங்க ஆடையா அணிஞ்சுக்கிறாங்க. ரேணுகா தேவிக்கு பசி. பக்கத்துல இருக்கிற கிராமத்துல போய் சாப்பிட உணவு கேக்குறாங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாம் அவங்களுக்கு பச்சரிசி, வெல்லம், இளநீர் எல்லாம் கொடுத்தாங்க. ரேணுகா தேவி அதை வச்சு கூழ் காய்ச்சி குடிச்சாங்க. அப்போ சிவபெருமான் காட்சி தந்து ரேணுகா தேவி கிட்ட, உலக மக்கள் அம்மை நோய போக்குறதுக்கு நீ அணிந்த வேப்பில சிறந்த மருந்தாகவும், நீ உண்ட கூழ் சிறந்த உணவாகவும், இளநீர சிறந்த நீராகவும் வரம் கொடுத்தார். இதை நினைவு கூறும் வகையில்தான் ஆடி மாசம் அம்மன் கோயில்லாம் கூழ் ஊத்துறோம். ஓகே, சூப்பர் மாறி, கலக்கிட்ட. ஏ பொறி உருண்டை, பாத்தியா மாறி எப்படி சத்சங்கமா பேசிக்கிட்டு இருக்குன்னு? நீ இருக்கிறிய இதெல்லாம் கொஞ்சமாவது மாறிக்கிட்ட கத்துக்க. கோயில் குரூப்னு மாறி மறுபடியும் நிரூபிச்சுட்டா. இதெல்லாம் எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது. நல்ல தாத்தா. ஹாசினி, வீடியோ போட்டா போதுமா? கூல்லாம் ரெடி பண்ணணும்ல. சீக்கிரமா எல்லாரும் பண்ணுங்க. போ, நீயும் போ. வாங்கக்கா, டைம் ஆயிடுச்சு. ஓபி அடிக்குது. என்னுடைய ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா சகோதரி? இதே எங்க மதிக்க போகுது. என்ன பெரியம்மா, கூழ் ரெடி. சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் கூழ் எடுத்துட்டு வந்து ஹால்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுங்க. சரி பெரியம்மா.
பாருங்க. அத்தை, ஆர்த்தி எடுத்துக்கோங்க. ஆ பரவாயில்ல, நீங்க கும்பிடுங்க. ஆ, வாங்க எல்லாருக்கும் கூழ் கொடுத்துட்டு வரலாம். ம். சரி வாங்க. வா பெரியம்மா வாங்க. ஆ. வாங்க. வாங்கம்மா, வாங்க. வாங்க, வாங்க. வணக்கம், வாங்க. மாறி இந்த குடு. வாங்க. ரொம்ப நன்றிமா. சாப்பிடுங்க. மாறி இந்தா. ரொம்ப நன்றிமா. போயிட்டு வாங்க. பாருங்க சிஸ்டர், எல்லாரும் சந்தோஷமா கூழ் ஊத்தி குடுக்கறாங்க. ஒரு மரியாதை கூட உங்களை கூப்பிடல. உண்மையை சொன்னா ஆவாத. ரொம்ப நன்றிமா. சரி. இந்தா. ரொம்ப நன்றிமா. நன்றிக்கா. அக்கா கூழ் நல்லா இருக்காக்கா, பாத்து குடி. ம், ரொம்ப நன்றிமா. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே. இந்தாங்க பெரியம்மா. ம். பாத்து. இந்தாங்க. இந்த ஸ்ரீஜா. சரி மாமா. தேங்க்யூ. நம்ம 6 பேருக்கும் கரெக்டா வந்திருக்கு. கொழு தீந்து போச்சு. பாத்தீங்களா சிஸ்டர், தீந்து போச்சாம். தாரா அத்தை கூழ் குடிக்க மாட்டாங்க. சங்கர்படி சித்துப்பா நீங்க கூழ் குடிக்கலையா? இதெல்லாம் மனுஷன் குடிப்பானா? எனக்கு வேண்டாம்ப்பா. படைச்ச கூழ வேண்டாம் சொல்லக்கூடாது. குடிங்க. இத குடிக்காம கழனி தண்ணியவா குடிக்க போறீங்க? குடிங்க. இரு வரேன். என்ன கொழுப்பு, எதுவும் கையில சிக்க மாட்டேங்குதே. சிக்கிருச்சு. ஏய் மாமா. ஐயோ தட்டிட்டாளே. நாங்களும் வீசுவோம்ல. என்னத்த போய் தேங்காய் பால் வாயா. அஸ்மி, அக்கா இருங்க இருங்க. தட்டிட்டாளே. ஐயோ, ஐயோ எடுக்க முடியலையே, மாட்டிக்கிச்சே. ஐயோ தலை மாட்டிக்கிச்சே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தலை சிக்கிக்கிச்சே. பொறி உண்ட போட்ட நான் மாட்டிக்கிட்டேனே. சிஸ்டர் என்ன காப்பாத்துங்க சிஸ்டர். ஐயோ சிஸ்டர், எப்படியாவது வெளியே எடுத்து விடுங்க சிஸ்டர் தலைய. இரு சிஸ்டர் பயமா இருக்குது. ஐயோ பொறி உண்ட எப்படி பண்ணுவாங்க பாத்தீங்களா சிஸ்டர்? ஐயோ எனக்கு சிஸ்டர் இரு வாய் மூடு. எதுவும் பேசாத, வாய் மூடிட்டு இரு. தான போட்டு தான் தலைய புடிட்டீங்களே. வாயை மூடுங்க, நான் என்னத்த போடுறது? ஐயோ புடிங்க, என்ன காப்பாத்துங்க. இது எப்படி எடுக்கிறது? வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே நீ? ஐயோ இது என்னால எடுக்க முடியலையே. சூர்யா கொஞ்சம் இது எடுத்து விடுப்பா. சரிங்க. மாமா வாங்க. இல்ல இங்க. ஐயோ சிஸ்டர் பாத்து தள்ளுங்க. மாமா, மாமா பாத்து. மாப்ள மாறி. ஒண்ணுல மாமா, இரு மாமா. எடுத்து விடுங்க. என்ன காப்பாத்துங்க. ஐயோ கொஞ்சம் ஆடாம இரு மாமா. அது உங்க தலையில மாட்டிக்கிச்சு. ஆடாம நில்லுங்க. யாரு இடிக்கிறாங்க ஐயா? காப்பாத்துங்க மாப்ள, காப்பாத்துங்க. கூழ் குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல சித்தப்பா. பாத்தீங்கல்ல இப்ப கூழ் காய்ச்சின பாத்திரமா உங்க மண்டை மேல விழுந்திருக்கு. எல்லாம் நீ பண்ண வேலை தான் பொறி உருண்டை. என்ன இப்படி மாட்டி விட்டிய? எடுத்து விடுங்க ஐயா. இரு கொஞ்சம் பொறுமையா இரு. உங்க தலையில விழுந்துருந்தா தெரிஞ்சிருக்கு. மாமா பொறுமையா கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கோங்க. கவலைப்படாதீங்க, நான் எடுத்து விடுறேன். சரியா? வலிக்குது மாப்ள. மாமா கொஞ்சம் அசையாம இருங்க மாமா. கொஞ்சம் இருங்க. மாப்ள பாத்துக்கிட்டு மாப்ள தலையோட வந்துட போகுது. ஐயோ கண்ணெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம்